முழு முதல் கடவுள் கணேச பெருமான். கணபதி என்ற விநாயக பெருமான் என்ற தும்பிக்கை உடைய யானையை ஏன் மனிதன் முழு முதல் கடவுள் என்றும் அனைத்து தேவர்களும் வணங்குகிறார்கள்? ஒரு மரத்தின் இலைகள், கனிகள், காய், பட்டை என்று நூற்றுக்கணக்கான கிலோ கணக்கில் சாப்பிடும். இது செல்லும் வழி எங்கும் யானை சாணம் போடும். இதில் கலந்துள்ள லட்சக்கணக்கான விதைகள் மண்ணுடன் கலந்து ஈரம் பட்டதும் முளைக்க தொடங்குகின்றன. ஒரு யானை தினசரி 5 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டருக்கு மேல் நடக்கும். இதற்கு மேல் கூட நடக்கும். தான் போகும் இடம் முழுக்க தன்னுடைய யானை லத்தி என்ற சாணை மூலம் மர விதைகளை விதைத்து கொண்டே செல்கிறது. ஒரு யானை 3 மாதத்தில் ஒரு காட்டையை உருவாக்கும் திறன் கொண்டது. காடு வளர்ந்தவுடன் அதை நம்பி மிருகங்கள், பறவைகள் வாழத் தொடங்குகின்றன. உலகம் முழுக்க காடுகள் பெருமளவில் வளர யானைகள் உதவுகின்றன என்றால் இது முழு உண்மை. காடுகளில் மலர்களை நம்பி தேன்கள், இன்னும் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த பறவைகள், தேன்கள் இவர்களால் மலர்களில் மகரந்த சேர்க்கை, பயிர்களின் விளைச்சல் அதிகரிக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் உயிர் வாழ உணவு தேவை. அந்த உணவை ஏதேனும் ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகவோ யானையின் உதவியாலே நடக்கிறது. காடுகள் உருவாக யானையே மூல காரணம். யானையால் உருவாகும் மரம் மேகங்களை உருவாக்கிறது. மேகத்தால் மழை பொழிகிறது. மழையால் தாவரங்கள் எல்லா உயிர்களும் குடிநீர், உணவு அனைத்தும் பெறுகிறது. பூமி மீது பொழியும் நீர் கடலில் கலந்து அதன் உப்புத்தன்மை ஏற்பட காரணமாகிறது. இந்த உப்பு நீர் என்ற கடல் நீர் தன் மீது படும் சூரிய ஒளி வெப்பத்தை கடலின் ஆழப்பகுதிக்கு சிறிதாக அனுப்புகிறது. கடலின் உப்பு நீர் சூரிய வெப்பத்தை அப்படியே கீழ் நோக்கி அனுப்புகிறது. இந்த சூரிய வெப்பம் கடலின் அடியில் உள்ள பூமியின் மேற்பரப்பு வெப்பம் மற்றும் கடல் நீர் அழுத்தம் இதன் காரணமாக உருவாகும் வேதியியல் மாற்றம் காரணமாக உயிர்கள் உருவாகிறது. சுற்றுச்சூழல் மேம்பாடு யானையால் பராமரிக்கப்படுகிறது. பூமி, காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம் என்ற 5 பூதங்களும் மனிதனுக்கும் பிற உயிர்களுக்கும் பயன்பட யானை ஏதேனும் ஒரு வகையில் காரணமாக அமைகிறது. மனிதனின் குடும்ப வாழ்க்கை யானையிடமே கற்றுக்கொண்டான். குழந்தைகளை பராமரிக்க மனிதன் யானையிடமே கற்றுக்கொண்டான். இப்படியே அனைத்து மனித வாழ்க்கை உட்பட அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வாழ உணவு தேவை பூர்த்தி செய்ய யானையே ஏதேனும் ஒரு வகையில் காரணமாக அமைகிறது. யானையின் தும்பிக்கை சுவாச முறையை மனிதன் பின்பற்றிய குண்டலினி யோகம், தியானம், பிராணாயாமம் இவற்றை உருவாக்கி இறைவன் அருளை பெற்றான். இதனாலே விநாயக பெருமான் முழு முதல் கடவுளாக வணங்கப்படுகிறார். யானையால் உருவாக்கப்படும் மரங்கள் காற்றை தூய்மை செய்கிறது. காற்றில் உள்ள புகை, கார்பன் போன்ற நச்சுகளை நீக்கி பிராணவாயுவை அதிகரிக்க மரங்கள் உதவுகின்றன. ஒரு காட்டில் உள்ள யானை கோடை காலத்தில் தன் தும்பிக்கையின் மோப்ப சக்தியால் வறண்டு போன ஆறுகளில் உள்ள மணலில் உள்ள பகுதியை கண்டுபிடித்து நீர் அருந்துகிறது. இதை பின்பற்றி பிற மிருகங்களும் யானை நீர் குடித்த இடத்திலேயே அதிலேயே நீர் அருந்தி தாகம் தணிக்கும். சிங்கம், புலி போன்ற மிருகங்கள், பறவைகள் எல்லாம் கோடை காலத்தில் நீருக்காக யானையை சார்ந்தே வாழ்கிறது. யானை இல்லாத காடுகளில் மற்ற மிருகங்கள், பறவைகள் வாழ்வு சிறிதாக குறையத் தொடங்குகிறது. பெரும்பாலும் காட்டில் உள்ள நீர் வளங்கள் மற்றும் யானையின் வழித்தடங்கள் இவற்றில் மனிதன் தலையிட்டாலே மிருகங்கள் மனித இடங்களில் நுழைந்து மனிதனை தாக்குகிறது. யானைகளின் சுதந்திரத்தில் மனிதன் நுழையாவிட்டால் பிற மிருகங்கள் யானையை பின்பற்றி உணவு, நீர் இவற்றை உண்டு பசியாறும். மனித வாழிடங்களில் நுழைந்து மனிதனை தாக்காது. உலகில் உணவு தேவையை பூர்த்தி செய்து உயிர் வாழும் உணவு சங்கிலியை யானையிடமே தொடங்குகிறது. மனிதன் உட்பட அனைத்து உயிர்களுக்கும் முழு முதற் பொருளாக யானை என்ற ஜீவனே காரணமாய் அமைகிறது. காடுகளில் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரத்தின் இலைகள், கனிகள் இவற்றையும் யானை தன் மோப்ப சக்தியால் கண்டுபிடித்து உண்ணும். மற்றும் பிற உயிர்களுக்கும் பிற மிருகங்களுக்கும் கேளா ஒலி அலைகள் மூலமாக தகவல் தெரிவிக்கும். யானையின் செயலால் மரங்கள் வளர்கிறது. மரங்களால் காடுகளும், காடுகளால் பல பறவைகள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பன என அனைத்து உயிர்களும் வாழ்கிறது. உப்பு நீரில் புகும், கடல் நீரில் புகும் சூரிய வெப்பம் ஒரு வழி பாதை. ஆம், வெப்பம் உள்ளே புகும், ஆனால் திரும்ப மேலே வராது. இந்தபடி கடலில் ஊடுருவி புகும் சூரிய வெப்பம் கடலுக்கடியிலே தொடர்ந்து உயிர்கள் உருவாக காரணமாகிறது என்று முன்னரே பார்த்தோம். அதே போலவே பூமியின் நடுப்பகுதி வெப்பம் மற்றும்
பல தனிமங்கள், பெட்ரோல், நிலக்கரி போன்ற பிற தாதுக்கள், உலோகங்கள் இவைகள் பூமியின் வேதியியல் மாற்றத்தால் உருவாக சூரிய வெப்பமும் கடல் அழுத்தம் இவைகள் எல்லாமே மூல காரணமாக அமைகிறது. மற்றும் துருவப்பகுதி காந்த மண்டலம், புவியீர்ப்பு சக்தி, காற்று ஓட்டம் என்ற பஞ்சபூதங்கள் ஒரே சீராக செயல்பட யானைகளே மறைமுக காரணமாக அமைகிறது. இதற்கு வேறொரு காணொளியை ஆதாரபூர்வமாக போடுகிறேன். உணவு உயிர் சங்கிலி. இந்த வகையில் உணவு உயிர் சங்கிலி தொடங்கும் முதல் புள்ளி ஓம் என்ற விநாயகப் பெருமானே முதல் காரணம். நாம் நம் உணவு முதல் தெய்வமான கணேசனை வணங்கி போற்றுவோம். ஓம் கணேசாய நமக.